ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட தொடர்ச்சியாக ஒரு விஷயம் கேட்பாங்க. ப்ரோ, மேனிஃபெஸ்டோ எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்படிலாம் போனால் வேலை கேட்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா போட்டுட்ருப்பாங்க கமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்களாம் பார்த்து எனக்கு உண்மைக்குமே ப்ரோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னே தெரியாமல் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன், பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, 2 மாதமாக நம்ம கட்சி என்ன மாதிரி ஒரு யுகம் வகுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் நான் காத்திருந்தேன். இந்த வீடியோவில் தேர்தல் அறிக்கையை நம்ம எப்படிலாம் வெளியிட்டிருக்கோம், எந்தெந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதை மட்டும் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை, 2 மாதமாக பேசாமல் உள்ளே வச்சுருக்கேன். அந்த மேட்டரை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கிற 6 யூக கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கும் புரியல. அதிமுகவில் தேர்தல் அறிக்கை சார்ந்து என்ன பண்ணணுங்கிற தெளிவே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்குமே புரியாமல் மொத்த அணுகுமுறையும் தலைவர் விஜய் அவர்கள் மாற்றிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக நம்மளோட மேனிஃபெஸ்டோ ஒரே நாளில் வெளியிட்டிருக்கலாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு அட்டகாசமான யூகம் வகுத்திருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ திமுகவோட மேனிஃபெஸ்டோ மார்ச் 29 ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தெரியுமா அந்த செய்தி? அதிமுகவோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 2 மேனிஃபெஸ்டோவும் ஆல்ரெடி வெளியாயிருச்சு. ஆனால் பெருசாக விவாதமாகலை. அதிமுகவில் அந்த பிரிட்ஜ் ஏதோ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. திமுகவில் ஒரு கூப்பன் ஒன்று கொடுப்பேன்னு சொன்னாங்க. இது 2 தகவல் வேணா பெருசாக போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்ற எந்த தகவலும் எங்கேயுமே யாருக்கும் போல. அரசு ஊழியருக்கு என்ன பண்ண போகிறாங்க, பெண்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கல்விக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை தனித்தனியாக அந்த மேனிஃபெஸ்டோ விவாதமாக தான் சொல்லி கேட்டிங்கன்னா விவாதமே ஆகலை. ஆனால் தாவேக்காவோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா 16 அன்னைக்கு தான் வெளியாக போகுது. ஆனால் தாவேக்காவோட மேனிஃபெஸ்டோ தொடர்ச்சியாக இங்கே விவாதமாகுது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இதைத்தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இல்லைப்பா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மேனிஃபெஸ்டோ சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது பெருசாக விவாதம் ஆகாது. மேனிஃபெஸ்டோவை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நகர்த்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். திமுக எதிர்ப்பை மட்டும் மையமாக வச்சு சகட்டு மேனிக்கு தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை தீத்தாப்பில் அத்தனை விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவும் பாஜகவும் வெவ்வேறு கிடையாது, 2 ஒன்று தான் அப்படிங்கிற யூகத்தை இந்த மண்ணில் பெயிண்டிடப்பா பாலிடிக்ஸை இவன் தாங்க உண்மையான ஆள் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே திமுகவை நோக்கி அந்த பாலிடிக்ஸை செஞ்சது தலைவர் விஜய் அவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டே இருக்கும்போது, ஏன் உங்கள்கிட்ட விஷன் இல்லையா, உங்கள்கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா, என்ன செய்வீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இந்த மண்ணில் முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாரு. ஆனால் நம்ம எல்லாருமே அதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே அதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம், நமக்கே தெரியாமல் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். இல்லைப்பா எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆரம்பித்தார், அப்படியே வேலூரில் லைட்டாக சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் போயிட்டு பச்சை துண்டு போட்டு டெல்டாக்காரன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் விவசாயிகள் தேவைப்படுற வாக்குறுதி கொடுத்தாரு. மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்கான வாக்குறுதி கொடுத்தாரு. அப்படியே திரும்பி போனீங்கன்னா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் யூத்துக்கான வாக்குறுதி கொடுத்தாரு. அதையும் அப்படியே கடந்து போனீங்கன்னா கன்னியாகுமரியில் போயிட்டு மீனவர்களுக்கான வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம கூட வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நம்ம குட் கவர்னன்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை கன்னியாகுமரியில் கொடுத்தாரு. இன்னைக்கு திருப்பூரில் போயிட்டு சிறு குறு தொழில்கள்லாம் நம்ம எப்படி மேம்படுத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்து போனீங்கன்னா 16 அன்னைக்கு அரசு ஊழியர்கள், மிக முக்கியமாக அந்த தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, இவங்க எல்லாருமே 16 அன்னைக்கு போஸ்டல் ஓட்டு போட போறாங்க. இவங்க அத்தனை பேருக்குமான வாக்குறுதியை 14 அன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு கன்னியாகுமரியை பிச் பண்ணாங்க. சிறு குறு எங்க அதிகமாக இருக்கு தொழில்கள், திருப்பூர்ல இருக்கு, அங்க போய் சொன்னார். எந்த வாக்குறுதி எங்க போய் சொல்லணுமோ அந்த வாக்குறுதி அங்க போய் சொல்லி மொத்த வாக்குறுதியில் முடிஞ்ச வரைக்கும் அந்த வாக்குறுதி அத்தனையுமே விவாதமாக்கிட்டாரு. கடைசி 2 மாசமா தலைவரோட பிரச்சாரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சைலண்டா அந்த வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாரு. இன்றைய தினம் என்ன சொல்றாரு, 16 என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிடுறேன், வாக்குறுதி புத்தகத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. ஸோ 2 மாசமாவே நம்ம வாக்குறுதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியாகிட்டு இருக்கு. மொத்த புத்தகமாக நம்ம வெளியிட்டு இருந்தோம்னா இவ்வளவு பெரிய விவாதம் இங்கே நடந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்க யாருக்கு எது தேவையோ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அரசூழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அரசூழியர் அத்தனை பேருமே இன்னைக்கு விவாதிப்பாங்க, மீனவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவங்க விவாதிப்பாங்க, பெண்களுக்கான வாக்குறுதியை பெண்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, யூத்துக்கான வாக்குறுதியை யூத் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குறுதிகளை பிரித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் போது அந்த வாக்குறுதி ஒரு புத்தகம் போட்டு வெளியாகிறதோட இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வெளியாகும் போது அது நிறைய விவாதிக்கப்படுது, நிறைய பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொல்கிறேன். இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
ஸோ மொத்தமாக ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டு ஒரு 500 வாக்குறுதி கொடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய விவாதங்கள் நடந்திருக்காது. இப்போ இந்த வாக்குறுதியெல்லாம் இருக்கும், இது போக வேறு சில வாக்குறுதி இருக்கும். நம்ம 16ஆம் தேதி என்ன பண்ணுவோம்னா அந்த வேறு சில வாக்குறுதியை நம்ம உட்காந்து விவாதிப்போம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த யுக்தியை திமுகவும் பண்ணலங்க, அதிமுகவும் பண்ணல. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி 2016 என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. புதுமையாக கிதுமையாக அவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்களோட வாக்குறுதியை இங்கே யாருமே நம்ப தயாரில்லை. ஏன்னா அவர் சொல்கிற அந்த அரசு வேலை, வாட்ட வட்டி, அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் இங்கே யாருமே நம்ப தயாரில்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னா வாக்குறுதினா ஒரு நாள் தாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற அணுகுமுறையை 2 மாதம் சொல்லுவோம், பிரித்து சொல்லுவோம், யாருக்கு எங்கே தேவையோ அங்கே போய் சொல்லுவோம்னு சொல்லி புதிய அரசியல் அணுகுமுறையை இந்த மண்ணில் தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது மிக முக்கியமான விஷயம். இப்போ 3வது மிக முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இதுதான் இந்த வீடியோட பெரிய கிளைமேக்ஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விவசாயிக்கு போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னு வைங்களேன், அந்த வாக்குறுதி ஒரு பேக்கேஜாக இருக்குங்க. விவசாயியோட பிரச்சனை என்ன? உரத்தட்டுப்பாடு அவங்களோட பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அந்த கூட்டுறவு கடன் அவங்களோட பெரிய பிரச்சனை. இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாரு. கொள்முதல் சார்ந்த பிரச்சனையை பேசுகிறார். ஒரு விவசாயின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாரு. அந்த விவசாயியை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அத்தனை பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தன்னுடைய வாக்குறுதியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஆல்ரெடி. அரசு ஊழியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா ஒப்பந்த ஊழியர்கள் அவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை சொல்கிறார். அடுத்து அந்த அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக வந்து அவங்க அந்த பணி மாறுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த விஷயத்தையும் தலைவர் விஜய் அவர்கள் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட கால கோரிக்கை. அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் வசதி இல்லாதது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அந்த விஷயத்தையும் தன்னுடைய வாக்குறுதியில் வச்சிருக்காரு. அப்படியே பெண்களுக்கான வாக்குறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், குழந்தை முதல்ல பிறக்கும் போது தாய்மாமன் செல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கல்வியை நோக்கி நகருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பஸ்ஸில் டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற சீர்வரிசையாக அண்ணன் சீர் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கல்யாணம் ஆன பிறகு மிக முக்கியமாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவைப்படுற பணம் தேவைப்படும்ல, ஒரு 2500 பணம் வந்து கொடுக்குறாங்க. காய்கறிகள் நீங்கள் மல்லிகை ஜாமான் வாங்கிக்கங்க, சிலிண்டர் தேவைன்னா சிலிண்டர் கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த கிராஃபை அழகாக அந்த குழந்தை வந்து முதியவர் ஆகிற வரைக்கும் தேவைப்படுற அத்தனை வாக்குறுதியும் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு பேக்கேஜாக போட்டு நம்மள்ட்ட கொடுக்குறாருங்க. அவ்வளோதாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டால் அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குமோ அத்தனை எடுத்துக்கிறாரு. அத்தனைக்கு தேவைப்படுற தீர்வுகளை எடுத்துக்கிறாரு. ரெண்டையும் ஒன்று சேர்த்து வாக்குறுதியாக கொடுக்குறாரு. குழந்தைகளோட கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மிக முக்கியமாக இடைநிற்றல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிறது அப்படிங்கிறது இங்கே பெரிய சவாலாக இருக்குது. அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து மிக முக்கியமாக வந்து ஒரு குழந்தை வந்து இந்த வங்கியில் வந்து அந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணுறது வேறு சில விஷயங்கள்லாம் திணறுது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அதற்கு தேவைப்படுற வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த குழந்தை அரசு பள்ளியில் படிக்கும்போது அது கழிவறை போகும்போது கதவில்லாது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. ரேஷன் கடை ஊழியர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. டிரைவர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டிய மிக முக்கியமான வாக்குறுதியும் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவரோட வாக்குறுதி அத்தனையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி ஒரு பேக்கேஜாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க மேலே நெசவாளர்களோட பிரச்சனை என்ன? அவங்களுக்கு வந்து அந்த பீக் கவரில் வாங்கக்கூடிய அந்த கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, மின் கட்டணம், அது அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. ரெண்டாவது அவங்க பொருளை விற்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. இவ்வளோ நாட்கள் இந்த அமெரிக்க வரி இருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நிறையா வருமான இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற விஷயத்தை அவங்களுக்கு வந்து 30,000 ரூபா வந்து வருஷத்துக்கு தருவேன், டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் தருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நெசவாளர்கள் ஆரம்பித்து பெண்கள் ஆரம்பித்து மிக முக்கியமாக யூத்தில் ஆரம்பித்து இளைஞர்கள் வந்து அரசு வேலையை நோக்கி நகரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரே வருஷம் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமு, என்னைக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும், அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் விஷயத்தை செய்கிறேன். போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்படியே ஒவ்வொன்றே உட்காந்து இவ்வளோ நாட்களாக தன்னுடைய விஷன் தன்னுடைய கனவு அத்தனையுமே ஒரு இடத்துல உள்ளே போட்டு அப்படியே உட்காந்து குக் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருங்க. இது எல்லாமே நம்ம விவாதிச்சிட்டோம். இப்போ 16ஆம் தேதி அன்னைக்கு ஓவரால் வரப்போகுது. நீங்கள் ஓவரால் வரும்போது இப்போ நான் சொல்கிற லேயரில் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனவரோட நலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த படகு பாதுகாப்பு அப்படிங்கிறது பிரச்சனை, டீசல் மானியம் அப்படிங்கிறது பிரச்சனை, அந்த படகு வந்து இந்த இலங்கையில் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை. இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி மொத்த வாக்குறுதி வரும்போது அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளோட பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அத்தனைக்குமே தீர்வோடு சேர்ந்த ஒரு வாக்குறுதியை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 16ஆம் தேதி அன்னைக்கு மேனிஃபெஸ்டோ வரும்போது உங்களுக்கு இந்த உண்மை நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தலைமை ஒரு விஷயத்தை செய்துனா அதுக்கு பின்னாடி ஒரு யூகம் இருக்கும். அந்த யூகத்தை நமக்கு அது கொஞ்சமாக புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க இந்த துண்டு பேப்பர் இருக்குல்ல, 3 பக்கம் துண்டு பேப்பரில் கட்சி ஆரம்பித்தவங்க, ட்விட்டரில் அறிக்கையை போட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு போனார். இந்த மாதிரி ஒரு தலைவர் அடுத்தடுத்த யூகங்களை வகுக்கும்
பேசும்போது ரொம்ப திறம்பட ஊக்குறாரு. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட யூகங்கள் எப்படிலாம் கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் செப்பரேட்டாகவே ஒரு காணொலி போடுறேன். அவ்வளவு அட்டகாசமாக நம்ம கட்சியோட யூகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் நான் போட போகிற காணொலி உங்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.